ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மழை காலத்துலேயே ஏதாச்சும் வாய் கடுக்கு முடுக்குன்னு ஏதாச்சும் சாப்பிட்ணும் போல் தோணுது. கடையெல்லாம் வாங்காமல் வீட்லேயே நம்ம கார சேவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் கடல மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் இருக்கீங்களோ அதே கப்பில் 2 கப் கடல மாவுன்னு 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 5-6 வரமிளகா, 1 ஸ்பூன் ஜீரகத்தை மிக்ஸி ஜாரில் குறகுறப்பாக அரைச்சி அதையும் போட்டுக்கலாம். இப்போ நெய் 1/2 ஸ்பூன் நல்லா உருக்கிட்டு அதில் ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்தமாரி திக்காக பிணைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு நல்ல கடுக்கு முடுக்குன்னு வேணும்னாக்கா நல்லா திக்காக பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக வேணுனாக்கா கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் எண்ணெய் தடவி 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் சுடுங்க. சூப்பராக வரும். நல்லா டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சுடுங்க. எனக்கு ரொம்ப கடுக்கு முடுக்குன்னு வேணுனால இந்த அளவுக்கு நான் பொரிச்சு எடுத்துக்கிறேன். சாஃப்டாக வேணுனாக்கா கொஞ்சம் மஞ்சளாகவே எடுத்துக்கோங்க. சூப்பராகவே இருக்கும். எவ்வளோ நிறைய வந்திருக்கு பாருங்கள். ஒரு வாளி ஃபுல்லாக வந்திருக்கு. நீங்கள் இது 1 வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பரான காரா சேவ் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து போட்டு கொடுங்க. சப்ஸ்கிரைப்